உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது? ஹல்லேலூயா. உங்க கையின் பிரயாசத்தை புதைப்பொருள் தந்தல்ல, லாட்ரி சீட் அடிச்சல்ல, இலவசமா பெற்றுக்கொண்டல்ல, உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமா தருவாரா? ஆமென். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம், அதன் 8வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். இனி நான் யாரு? கர்த்தர். நான் சொல்லி தந்திருக்கேன். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவார். அப்ப பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். அப்ப யாரு கொடுக்க விட மாட்டார்? கர்த்தர். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேல் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இனி உன் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாயிருக்கும். ஆண்டவராகிய தேவன் தருகிற வாக்குத்தத்தம், நீங்க ஆண்டவராகிய தேவன் தருகிற வாக்குத்தத்தம், உன் கையின் பிரயாசத்தை நீ புசிப்பாய். இனி உன் கையின் பிரயாசத்தை, அதாவது திராட்சரசம், ஏதாவது உன்னுடைய கையினால் வருகிற வருமானத்தை இனி அந்நியர் புசிப்பதில்லை. நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய மனைவியும் உன் குடும்பத்தாரும் புசிப்பீர்கள் என்று கர்த்தருடைய புயத்தின் மேல் கரத்தை வச்சு ஆணையிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 யாருக்கெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா. நம்ம ஏசாயா 62வது அதிகாரம் 5லிருந்தே ஒவ்வொரு வசனமா தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். 5வது வசனம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுகிறது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். இந்த 5வது வசனத்தை சற்று நம்ம தியானிச்சா, மணவாளன் மணவாட்டி, அந்த மணவாளன் மணவாட்டி அந்தஸ்து வரும்போது எப்படி அவர்கள் சந்தோஷமா இருப்பார்களோ அதே போல நாமும் சந்தோஷமா மனமகிழ்ச்சியாய் இருப்போம் என்று ஆண்டவருடைய வலது புயத்தின் மேல் கரத்தை வச்சு அவர் ஆணையிட்டு சொல்கிறார். ஆமென். அப்ப இந்த மணவாளன் மணவாட்டி என்கிற ஒரு சூழ்நிலை பார்ப்போம். உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 11வது வசனம். சீயோன் குமாரத்திகளே நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலோமனின் கல்யாண நாளிலே மன மகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவரை காணுங்கள். அப்ப நம்ம இப்ப சாலோமனை குறித்த காரியத்தை பார்ப்பதற்காக ஆயத்தப்படுகிறோம். இந்த திருமண மகிழ்ச்சி
இந்த இந்த மணவாள மகிழ்ச்சி, மணவாட்டி மகிழ்ச்சி உன்னத பாட்டில் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிற சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் உட்காராமல் அமர்ந்திருக்காமல் புறப்பட்டு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாகிய சாலோமோனே போய் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவனுக்கு சூட்டின ஜீவ கிரீடத்தை நீங்கள் போய் பாருங்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போர் 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் அதன் 13 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். 7:13 இருந்து வாசியுங்கள். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தில் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கின போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய தேவன், உன் கையின் பிரயாசத்தை உனக்கு புசிக்க தருவேன். இனி அந்நியர் அதை புசிப்பதில்லை, அந்நியர் அதை பருகுவதில்லை, அந்நியர் அதை உங்களை நஷ்டப்படுத்துவதில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய தெய்வன் உங்களை ஒரு மணவாட்டியாக தெரிந்து கொண்டு கல்யாண நாளுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற ராஜா என்கிற ஆண்டவராகிய தேவனுடைய மணவாளனுடைய கல்யாண நாளுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற மணவாட்டியாக உங்களை அலங்கரித்து உங்களை அழகு பார்த்தது நிமித்தம் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சவுலை தள்ளிவிட்டது போல சவுல் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன்தான், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன்தான். ஆனாலும் சவுலை தள்ளிவிட்டார். சவுல் செய்த பாவத்து நிமித்தம் சவுலை தள்ளிவிட்டு இந்த தாவீதை தனக்காக ஏற்றெடுத்து சொல்லுகிறார், இனி சவுல் தவறு செய்தது நிமித்தம் அவனை தள்ளிவிட்டது போல ஒன்று நான் தள்ளிவிட மாட்டேன், மிலாற்றினால் தண்டிப்பேன். ஆனாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக ஆயத்தப்பட்டு தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிந்து மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாகிய ஒன்னை மணவாட்டியாக அலங்கரிக்கப்பட்டு அவருடைய ராஜா வீட்டு பந்தியிலே கை போட வைத்து அவருடைய பாடு மரணங்களை ஞாபகப்படுத்துகிற பண்டிகையை ஆசரிக்க வைக்கிற ஒன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆனால் உங்களுடைய தவறுக்கு மிலாற்றினால் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இன்று ஆண்டவராகிய தெய்வம் இந்த 8வது மாசம் தானே, இல்ல 8வது மாசத்தின் கடைசி வாரத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் நம்மோடு. நம்ம எவ்வளவோ உடன்படிக்கை செய்கிறோம், எவ்வளவோ பொருத்தனைகளை செய்கிறோம், வார்த்தையினால அத்தனையும் உதாசீனப்படுத்துகிறோம். ஆண்டவர் அப்படி அல்ல. உன் முற்பிதாக்கள் விழுந்து போனது போல, உன் முற்பிதாக்கள் நாசமடைஞ்சு போனது போல நான் உங்களை நாசமடைஞ்சு நரகத்துக்கு போவதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நான் உங்களை மிலாற்றினால் தண்டிப்பேன் என்று அன்று தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கையை ஆண்டவராகிய தேவன் இன்று நமக்கு தருகிறார்.
வசனம், சுருக்கி சொல்றேன், உன் கையின் பிரயாசத்தை இனி சத்துரு சாப்பிட மாட்டான். அது மனுஷனா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் சாப்பிட மாட்டான்னு அவருடைய புயத்தின் மேல் கரத்தை வச்சு ஆணையிட்டு தருகிறார். அது எப்படின்னா 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது மணவாளன் மணவாட்டி என்கிற ரீதியில் வருது. அவ்வளோ மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி உன்னத பாட்டில் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசித்தோம். எப்படி சாலோமோனுக்கு கொடுத்த கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை நீ போய் பாரு, மணவாட்டியா இருக்கிற அந்த 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 சூனாமதியாள்கிட்ட நீ போய் பாருன்னு சொல்லுகிறது போல ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு முடிசூட்டுகிற மகிமையை நீ காண்பாய் என்பதற்கு அடையாளமாக தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கையை உனக்கு தருகிறார். சொல்லுகிறார், சவுலையும் உன்னை போலதான் நான் அபிஷேகம் பண்ணி எடுத்தேன். அதுதான் பாருங்க, நம்ம அடிக்கடி சிந்திப்போம். நல்ல அபிஷேகம் பெற்றவன், நல்ல தீர்க்கதரிசியா இருக்கிறவன், நல்ல ஊழியம் செஞ்சவன் விழுந்து போகிறான். ஆனா அவன் ஒரு தப்பையும் செய்ய காணல. ஏதோ தப்பு செஞ்சதுனால ஆண்டவர் தள்ளி விட்டாரு. இவன் வெளிப்படையாகவே கோபப்படுகிறான், எரிச்சல் படுகிறான், தப்பு செய்கிறான். ஆனா இவன் விழுந்தே போகல என்கிற ஆமென் ஆமென். ஏன் விழுந்து போகல? எப்படி ஊழியம் செய்கிறாங்க? கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், கர்த்தருடைய உடன்படிக்கை ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம். அழைப்பு வித்தியாசம், தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசம், அபிஷேகம் வித்தியாசம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் சவுல உண்மையா சொல்றேன், இந்த தாவீது அபிஷேகம் பண்ணினா அதே ராஜா அபிஷேகத்தை பண்ணினா சவுலும் ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்தான். ஆனா ஆண்டவர் சில தவறுகள் செய்தது நிமித்தம் அவன் பிறகு ஆண்டவர் விட்டு விலகி நினைச்சிட்டான், விலகி போனான். கர்த்தர் தள்ளிவிட்டார். இப்ப தாவீத ஆண்டவர் காணுகிறார், கண்டு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதுதான் வாசிங்க. எத்தனாவது வசனம்? 13வது வசனம். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தில் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். ஆமென். ஆனா இன்னைக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்டினமா ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது, எச்சரிப்பு சொல்லிடக்கூடாது. ஐயோ நீ ஏன் உபவாச கூட்டத்துக்கு வரல, நீ ஏன் ஆயத்த ஆராதனை வரல, கர்த்தர் ஒன்றை மிலாற்றினால் அடிக்க போகிறார் என்று சொன்னால் அப்பா எம்மோ சங்கடம் வந்து நாடியில கை கொடுத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆமென் ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, அவர் சொல்லுகிறார், அவர் இறக்கப்பட்ட அந்த தாவீதுக்கு, தாவீதுடைய மகனாகிய சாலமோனுக்கு சேர்த்து சொல்லுகிறார், நான் ராஜா பாரியத்தை உனக்கு தந்திருக்கிறேன், நீயும் தப்பு செய்திருக்கிற. ஆனா சாலமோன் தப்பு செய்வான், நான் ஒருபோதும் இந்த ராஜபாரியத்தை உன்னை விட்டு அகற்ற மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னை அபிஷேகம் பண்ணி சவுலுக்கு செய்யாத உடன்படிக்கையை உனக்கு நான் தந்திருக்கிறேன், அதன் நிமித்தம் மிலாற்றினால் உன்னை அடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம இந்த சபையில அபிஷேகம் பெற்று தேவனுக்கு ஆராதனை செலுத்தி தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிஞ்ச உனக்கு ஒரு சோதனை வராது வராது வராது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சபைக்கு இன்று முதல் அவர் தருகிற வாக்குத்தத்தம், நான் உன்னை மனுஷனுடைய மிலாற்றினால் உன்னை தண்டிப்பேன், வாதிப்பேனே தவிர உன்னை தள்ளிவிட மாட்டேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப தள்ளிவிடியது கொள்ளாம, தண்டனை தாரது கொள்ளாம.
தள்ளி விடியது கொள்ளான்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். தண்டிக்கிறது கொள்ளான்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். குட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும்போது, ஆண்டவர் நமக்கு ஒரு உபத்திரவங்க தரும்போது, ஒரு பிரச்சனையை தரும்போது, ஆண்டவராகிய தேவன்ட பிசாசு வந்து கேட்கும்போது அவர் அனுமதி கொடுத்து உபத்திரத்தில் யோபுவை போல இன்னும் பல தேவ பிள்ளைகளை போல வரும்போது மனம் சோர்ந்து போகக்கூடாது. மரணத்தை போல, யோபுக்கு வந்த பாடை போல, மரணத்தை போல ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு மயிராயிலும் அழிந்து போகாது என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். இதுதான் உடன்படிக்கையின் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது உடன்படிக்கையின்படி மிலாற்றினால் வாதித்தார். அவன் செய்த தவறுக்காக கர்த்தர் தள்ளிவிடவில்லை. கர்த்தர் தண்டித்து அடிச்சு ஒட்டக்கி அவர் எடுத்தார். சாலோமோனையும் தள்ளிவிடல. ஆமென். சாலோமோன் எத்தனை பொண்ணு கட்டினார்? அப்ப எத்தனை வைப்பாட்டி இருந்தா? சத்தமா? அப்ப எத்தனை பொண்ணு கட்டினார்? ஆனாலும் கர்த்தர் அவனை தள்ளல. அடிச்சு உடைச்சி அவன் பட்ட வேதனை, அவன் பட்ட துக்கம், அவன் பட்ட துயரம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால எழுதியிருக்கிற நீதிமொழிகளை வாசிங்க, பிரசங்கிய வாசிங்க. இந்த சாலோமோன் எவ்வளவு மனம் உடைஞ்சி அனுபவத்தை எழுதியிருக்கிறான் என்பதை பாருங்கள். ஆமென். அது வேற ஒண்ணும் இல்லை, கர்த்தர் அழைச்சி கொடுத்த உடன்படிக்கையின் தந்திரம், மந்திரம். உடன்படிக்கையின் அர்த்தம் அதுதான். ஆமென். ஒரு கவுட இனி வாசிக்கும்ப இந்த உடன்படிக்கை புரியும். அதே உடன்படிக்கை தான் கர்த்தர் இன்னும் நமக்கு தருகிறார். இல்லாவிட்டால் நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் செய்த தவறுக்கு என்னைக்கோ நரகத்தில் போய் வாழ்ந்திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் இருந்து உன்னை கண்டு இந்த உடன்படிக்கையை தந்ததை இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். வாசிங்க பாப்போம். இனி சத்தமா வாசிக்கவங்க வாசிங்க. 13 முதல் 14 வரை. என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், சிங்காசனத்தை சிதைக்க பண்ணுவேன். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும், எப்படி புத்திரனுடைய அடிகளினாலும் கண்டிப்பேன். உனக்கு முன்பாக தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல. இதான் உடன்படிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், மனமகிழ்ச்சியோட சொல்றேன், உங்களை அடிப்பார், தண்டிப்பார், ஒட்டைப்பார். பட் இந்த சபையில நிலைச்சு நிற்கிறவங்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது வசனம் இப்படி இருக்க, கர்த்தருடைய சிட்சையை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிறவங்களுக்காக நல்ல ஒரு ஊழியக்காரனை, சாமக்காரனை ஏற்படுத்துவாராம். 6வது வசனத்தை வாசிங்க. யாது சங்கீதம், ஏசாயா 62 6வது வசனம். எருசலேமே, மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை, ஊழியக்காரனை கட்டளை இடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாப பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. அமெரிக்கா என்ன? மௌனமா இருக்கலாகாது. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெற்ற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அமைதலாய் இருக்கப்படாது. சாமக்காரன், ஊழியக்காரன் எப்ப எல்லாம் எழும்புகிறானோ நீங்களும் எழும்பணும்.
எப்ப எல்லாம் கூட்டத்தை வைக்கிறானோ அப்ப எல்லாம் கூட்டத்துக்கு அட்டென்ட் பண்ணணும். ஆனா வேதம் சொல்லுது, நான் இப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை கொடுக்கிறேன், அவர்களுக்கு ராவும் பகலும் விழித்திருந்து காத்து கொள்ளுகிற ஒரு ஒரு ஊழியக்காரனை தருகிறேன். அதனால நீங்க இனி மௌனமா இருக்காதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே நீங்க சொல்லலாம், ஆமா பாஸ்டர், என் வீட்டில் 24 மணிக்கூறும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், 24 மணிக்கூறும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், அதனால தான் வர முடியலன்னு சொல்லக்கூடாது. ஆமென். ஊழியக்காரிக்கு கூட நீங்களும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நின்று துதித்தா இந்த உடன்படிக்கையில் நிமித்தம் மிலாற்றினால் வாதிக்கப்படுகிறது அளவு குறையும். ஆமென். நம்ம உலகத்தில் தவறு செய்கிறோம், உலகத்தில் தண்டி நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம், ஆண்டவர் அடிக்கிற அடி குறையணும்னா ஆண்டவரோடு நம்ம செய்த பொருத்தனை. இதில் ஒரு சிலருக்கு எழும்பி முழங்கால் போட்டி நின்னியா அவங்களுக்கெல்லாம் இந்த சுத்திகரிப்பை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். ஆமென் இல்லையா? அதை மட்டும் செய்கிறேன். மற்றவங்க நிறைய பேர் சாதா வருகிற அந்த ஜெபத்தை எப்போ வீட்டில் ஒரு சமாதானம் வருதோ ஆண்டவரை புறந்தள்ளுகிற இந்த பன்னி கூட்டமாக இருக்கிறதே தவிர ஆட்டு மந்தையாக இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பன்னி கூட்டமாக இருக்கிறத தவிர ஆட்டு மந்தையாக இல்லை. வேதம் சொல்லுது, நீ அமைதியெல்லாம் இருக்காத, உனக்குன்னு ராவும் பகலும் ஜபிக்கிற ஜாமக்காரனை தரும்போது நீ என்ன செய்யாத, அமைதியெல்லாம் இருக்காத. வாசியவர்க்கா கூட, எருசலேமே மதில்கள் மேல் நாள் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை ஊழியக்காரரை கட்டளை இடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாப பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமைதியாய் இருக்கலாகாது என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவராகிய தேவன் அன்று சாமுவேலுக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படி ஒருபோதும் நான் தண்டிப்பேனே தவிர நரகத்துக்கு தள்ளிவிடக்கு விடமாட்டேன், நான் கைவிட மாட்டேன் என்று தருகிற தேவன் உங்களை காக்கும்படி ஒரு ஊழியக்காரனை சேமக்காரர்களை தந்து ஆண்டவராகிய தேவன் வழி நடத்தும் போது அந்த ஊழியக்காரனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. இப்போ மாம்சத்தில் காணுகிற ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல. அப்ப நீ கண்ணால காணாத இயேசுவின் வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவ? சாமுவேல் வெளியில ஒரு ஆள் வந்திருக்கு, நோட்டீஸ் தந்தா வேண்டிட்டு விடு. நோட்டீஸா இல்ல, சும்மா சாமுவேல் வா, உட்கார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க கண்ணுக்கு முன்ன அற்புதங்களையும் அடையாளங்களும் நடத்துகிற, உங்க கண்ணுக்கு முன்ன ஆண்டுடைய வசனத்தை பேசுகிற ஊழியக்காரனுக்கே நீங்க கீழ்ப்படியலைன்னா கண்ணுல காணாத இயேசுவுக்கு எப்படி கீழ்ப்படிவீங்க? சிந்திச்சு பாருங்க, சிந்திக்க வேண்டியதான். ஐயா, ஆலயம் எதற்கு? ஒரு கிறிஸ்தவ ஆலயம் எதற்கு என்றால், நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மாறி ஆண்டவராகிய தேவனுடைய நல் வழிகளை பின்பற்றி மோட்சத்துக்கு போக வேண்டும். இதுதான் இன்னைக்கு புறஜாதியா இருக்க இந்துக்களும் மோட்சத்துக்கு போகிற வழி தெரியாம இமயமலை அடிவாரத்தில் பெயர்ந்து அப்படி முடியெல்லாம் வளர்த்தி பியானு பிடிச்சு, இனி சிலவங்க அங்கங்கே உட்கார்ந்து கோமணம் கட்டாம அம்மனமா இருந்து ஆண்டவர் முக்தி பெறவன் காத்திருக்கிறோம். இனி நம்ம முஸ்லிம் சுன்னத்துக்காரன் கூட சொல்றான், இயேசு நியாயம் தீர்க்க வருகிறார் என்று குரான்ல எழுதியிருக்கிறது. விவேகானந்த சுவாமி சொல்றாரு, இவங்களுக்கெல்லாம் சுவாமியாக தெய்வமாக கருதுகிற விவேகானந்த சுவாமி சொன்னாரு, முக்தி பெற வேண்டுமானால் ஜீசஸுக்கு வழிய கடைபிடின்னு சொன்னாரு. இதையெல்லாம் அறிஞ்சு
அவங்களும் முக்தி பெறுவதற்காக பல இடத்துக்கு போகிறார்கள். இன்று கிறிஸ்தவர்கள் முக்தி பெற வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற சிந்தனையே இல்லை. ஒன்னில் வீடு வேணும், ஒன்னில் பைக் வேணும், ஒன்று கார் வேணும், ஒன்னில் நிலங்கள் வேணும், நல்ல வஸ்திரம் வேணும், ஆடம்பரமாக செலவு பண்ண வருமானம் வேணும். இதுக்காகவே இயேசுடைய ஆலயத்தில் வந்து வழிபடுகிற மிருக குணமுடைய ஜென்மங்களும் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக கிறிஸ்தவ ஆலயங்களில் இருக்கிறார்கள் என்பது அது வேதனைக்குரிய காரியம். ஆமென், ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். இனி நாடம் பாசையில் சொன்னா, மதம் எதுவாயிலும் மனுஷன் நன்னாயினா சரி. இது உலக பழமொழி. அதுதான், எந்த மதமானாலும் முக்தி பெறுவதற்கான வழி எதுவோ அதை கடைபிடிக்காத அந்த இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மிருக குணத்தை போல இருக்கிற எந்த மனுஷனுக்கும் வானத்திலிருந்து தேவ கோப ஆக்கினே தான் வந்து சேரும். நேற்று வாசித்தோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 17-18 வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றும் தேவ நீதி 17 தானா? 18 வாசி. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவனுக்கு, மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து இறங்குமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உன் கையின் பிரயாசத்தை நீ ஆசீர்வாதமாய் புசிப்பாய் பருகுவாய் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். எப்படி வாக்கு தந்தார்? அவருடைய புயத்தை தொட்டு சத்தியம் போட்டு வாக்கு தருகிறார். இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவராகிய தேவன் 5வது வசனத்தில் சொன்னது ஒரு மணவாட்டியின் கதை ஒன்று. அதாவது நம்ம உன்னத பாட்டில் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் வந்தது போல இந்த மணவாட்டியினுடைய அந்தஸ்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய தெய்வம் தருகிற உடன்படிக்கை சாமுவேலுடைய சந்ததிக்கும் கொடுத்தது போல இந்த தாவீதுக்கு சந்ததிக்கும் கொடுத்தது போல இந்த தாவீதுக்கு முன்ன சவுல அபிஷேகம் பண்ணி அவன் ஆண்டவரை விட்டு விலகி போன போது ஆண்டவருடைய கிருபையை அவனை விட்டு விலகி அவனை தள்ளிவிட்டது போல இன்று உடன்படிக்கை தருகிற நான் இந்த தாவீதுடைய சந்ததியோட நான் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன். ஆனால் மனுஷனை வாதிக்கிற மிலாற்றினாலோ நான் அவர்களை வாதிப்பேனே தவிர தள்ளிவிட மாட்டேன் என்று நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தராகிய தேவன் நாம் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் தருகிறார். இந்த ஆண்டவராகிய தேவன் உடன்படிக்கை தருகிற தேவன் உன்னை பரீட்சை பார்க்காமல் நித்தியத்தை சுதந்திரிப்பதற்கு விடமாட்டார். கர்த்தருடைய உத்தரவோடு பிசாசு சோதிக்கப்பட அவர் அனுமதிக்கப்படும் போது அவனுடைய தலையில் உள்ள ஒரு மயிராயிலோ அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து வைத்திருப்பார். ஆனால் சோதனையில நின்று கொடுக்காமல் சோதனை வரும்போது உபத்திரம் வரும்போது ஆண்டவரை முறுமுறுத்து ஆண்டவருடைய ஆராதனை செய்யாமல் உலக ஆசீர்வாதத்துக்காக உலக பணத்துக்காக உலக பதவிக்காக உலக செல்வத்திற்காக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையோ நீ செய்யாமல் இருந்தால் வானத்திலிருந்து தேவ கோபம் உனக்கு வந்து சேருமா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவராகிய தேவன் உங்களை காக்கும்படி ஒரு சேமக்காரன் ராவும் பகலும் கண்ணு மிழித்து காத்திருக்கிற ஊழியக்காரனை தந்திருக்கிறார். அந்த ஊழியக்காரனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள் என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்க மீது விசுவாசம் வைத்து உங்களுடைய அர்ப்பணிப்பை கண்டு ஆண்டவராகிய தேவன் உடன்படிக்கை தர ஒருபோதும் தாவீதுடைய சந்ததியும் நாம் ஒரே மிக்க தள்ளி போடாதது போல உங்களை தள்ளிவிட மாட்டேன். சவுலை தள்ளி போட்டது போல கிருபையை விட்டு விலக்கினது போல ஆண்டவருடைய கிருபையை உங்க விட்டு விலக்க மாட்டேன் என்று வாக்கு தருகிறார். வாக்கு தருகிற தேவன் உங்களை காக்கும்படி ஒரு ஊழியக்காரனை சேமக்காரனை தந்திருக்கிறார். அந்த சேமக்காரனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்
கீழ்ப்படிந்து அவனோடு சேர்ந்து ஆண்டவரை கனப்படுத்துவீர்களானால் இந்த உடன்படிக்கை செய்த தேவன் உண்மை உள்ளவராயிருப்பார். இல்ல உடன்படிக்கையை கர்த்தர் புரட்டி போடவும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிந்து அடங்கி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க 13வது அதிகாரம் 16, 17 வாசிக்க கேட்போம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாது. அன்றியும் தான தர்மம் செய்யவும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாது. நம்ம எல்லாம் மறந்து போயிடும். ஆண்டவருடைய ஆராதனையே மறந்து போகிறோம். ஆண்டவருடைய சபையில் வைக்கிற ஜபங்களே மறந்து போகிறோம். முழங்கால் ஜபத்தை மறக்கிறோம், இடக்கூட்ட ஜபங்களை மறக்கிறோம், ஆயத்த ஆராதனை மறக்கிறோம், உபவாச கூட்டத்தை மறக்கிறோம், மிஞ்சி ராபோஜன பந்தியே மறந்து போகிறோம். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், மறவாதிருங்கள். நன்மைக்கு ஆண்டவருக்கு பாதத்தில் நன்மை செய்யும்படி நீங்கள் மறவாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். இனி 17வது வசனம், உங்களை நடத்துகிறவர்கள். அதுதான் சொன்னேன், உங்களுக்கு தந்த சாமக்காரன் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்த உடன்படிக்கையை நிலைவர செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நைட்டு 10 மணி முதல் விடியகாலம் 5 மணி வரைக்கும் தந்த செய்திகளில் ஒரு செய்தி அப்படியே அவருடைய மகிமை பிரசன்னம் ஒரு ஆளு தத்துவமாய் மகிமை நிற்குது. அதில் 2 அசிரியர் சத்தம் கேட்டு எழுதப்பட்ட வசனங்கள், சொல்லி தந்த வார்த்தைகள். விசுவாசித்தாலும் சரி, நீ விசுவாசிக்காமல் போனாலும் சரி, இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நான் பைபிள் காலேஜ் படிக்கல, அந்த கதை இந்த கதை அல்ல. கர்த்தர் சொல்லுகிறது, இது கர்த்தருடைய செய்தி என்பதை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய குடும்பம் அமெரிக்கையாய் வாழும். இல்லாவிட்டால் தேவ கோபம் பரத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால். இல்லாவிட்டால் இன்று உலகத்தில் நடக்கிற 3ஆந்தர ஊழியத்தை போல ஊழியத்தை செய்து மக்களை ஜனங்களை பெருக்கி ஆண்டவர் தந்த கிருபையை வச்சு விடுதலை வாங்கி கொடுத்து 3ஆந்தர ஊழியத்தை செய்து கொண்டு போவதற்கு ஆண்டவருடைய ஞானம் இல்லாமல் போகல உங்க ஊழியக்காரனுக்கு. ஆண்டுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் உத்தரவாதம் கர்த்தர்ட்ட சொல்ல வேண்டிய இடத்துல வைத்திருக்கிற சாமகாரம் தான் உங்களுடைய ஊழியக்காரர்கள். ஆமென். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். எந்த விதத்தில் நீ ஊழியக்காரனை வேதனைப்படுத்துகிற, எந்த விதத்தில் ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படி அல்ல. எனக்கு நீ பணம் தரல என்றோ, இல்லை ஆஸ்தி தரலன்னோ, இல்லை எனக்கு நீ உதவி செய்யலன்னோ ஒரு துள்ளி கூட ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற உங்க சபை ஊழியக்காரனுக்கு வேதனை வராது. ஆண்டவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தாம, ஆண்டவருடைய நாமத்தை நீ தூசிக்கிற விதமாய் நடந்து ஆண்டவருடைய உடன்படிக்கையை குலைத்து போட்டு ஆண்டவரை ஆராதிக்காமல் ஆண்டவரை துதிக்காமல் நீ உலகத்துக்கு முதகனம் கொடுத்தால் உங்க சாமக்காரனாகிய ஊழியக்காரனுக்கு மனவேதனை உண்டாகும். இந்த மனவேதனை உங்கள் வீட்டில் ஆண்டவர் கொண்டு வராமல் இருப்பாரோ? சொத்தை இழந்தவனாய், நேரத்தை இழந்தவனாய்,
வாலிபத்தை இழந்தவனாய், உலக மனுஷர்களை இழந்தவனாய், சொந்த பந்தங்களை பகைத்தவனாய், ஆண்டவர் தந்த பிள்ளைகளுக்காக உயிர் மூச்சாய் வாழுகிற ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அடங்கி போகாமல், அந்த ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல், ஆண்டவரை துதிக்காமல், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் இருந்தால் ஆண்டவர் ஏற்படுத்தின ஊழியக்காரனுடைய இருதயம் வேதனைப்படுது என்றால், ஃபர்ஸ்ட்ல ஆண்டவருடைய இருதயம், உன்னையும் என்னையும் வழி நடத்துகிற கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுகிறது என்ற அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னை கல்லறிய முன்ன என்ன கல்லறிஞ்சாச்சு, ஒன்ன தூசணம் சொல்ல முன்ன என்ன தூசணம் சொல்லாச்சு, ஒன்ன பரிகாசம் சொல்ல முன்ன என்ன பரிகாசம் சொல்லியாச்சுன்னு தேவ பிள்ளைகளாகிய நம் அத்தனை பேருக்கும் மத்தேயுல ஒரு வார்த்தை வருகிறது. அப்ப ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு சாமக்காரனாகிய ஊழியக்காரனுடைய இருதயம் வேதனைப்படுறதுக்கு காரணம், தேவனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது நிமித்தம், வேதனைப்படுகிறது நிமித்தம் ஆண்டவர் துக்கப்படுகிறார். இதுக்காகவா அழைத்தார், இதுக்காகவா தெரிந்து கொண்டேன், இதுக்காகவா என்னுடைய அபிஷேகத்தை கொடுத்தேன், என்னுடைய வல்லமையை கொடுத்தேன், நான் அவர்கள் சுகமாய் வாழ்வதற்கான இடத்தை கொடுத்தேன், ஆசீர்வாதத்தை கொடுத்தேன். பொல்லாப்பை விட்டு விலக்கி நான் பத்திரமாக பாதுகாத்து வருகிறது எதற்காக? ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவரை பாடுவதற்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் சொல்லி உங்களுடைய சுய நிதியில, உங்களுடைய சுய விருப்பத்தில், உங்க வழியில ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்காகவோ அல்ல. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய இருதயம் துக்கப்படாமல் அவர் ஏற்படுத்தின ஊழியக்காரனுடைய இருதயம் துக்கப்படாது, துக்கப்படாது. சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவராகிய தேவன் உத்தரவாதம் பண்ணின ஒரு சாமக்காரன் ராவு கண்விழித்து காத்திருந்து உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அடங்கி இருந்து கீழ்ப்படியாம உங்க சுய நீதியில, சுய யோசனையில, சுய சிந்தனையில ஆண்டவரை கனவீனப்படுத்தினால் எப்படி ஊழியக்காரனுடைய இருதயம் வேதனைப்படாமல் இருக்கும்? எப்படி இருக்கும் பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. ஆண்டவராகிய தேவன் இன்னும் ஃபர்ஸ்ட்லேருந்தே வாரேன். ஏன்னா இந்த செய்தி உங்க வாழ்நாளில் மறக்க கூடாது. ஏனென்றால் அந்த தாவீதுக்கு கொடுத்த, தாவீதுடைய சந்ததி கொடுத்த உடன்படிக்கை உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஏசாயா 62:8 சொன்னார், உன் கையின் பிரயாசத்தை நான் அந்நியரை புசிக்க விட மாட்டேன். இனி உன் கையின் பிரயாசம் உன்னை நஷ்டப்பட்டு போக விட மாட்டேன், உன்னை பாதுகாப்பேன் என்பதை அவருடைய புயத்தின் மேல் கரத்தை வச்சு உனக்கு சத்தியம் பண்ணி தந்தார். இந்த கரத்தின் மேல் சத்தியம் பண்ணி தந்த தேவன் 5வது வசனத்தில் மணவாட்டிக்கும் மணவாளனுக்குள்ள அந்தஸ்துல பேசினாரு. மணவாட்டியை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ராஜா முடிசூட்டி வைத்திருக்கிற, அவனுடைய தாய் முடிசூட்டி வைத்திருக்கிற அந்த சாலோமோனை ராஜாவை போய் பாருன்னு மணவாட்டிக்கு, அசூலாமதிக்கு கர்த்தராகிய தேவன் கொடுக்கிற வார்த்தை. அங்க போய் பார்க்கும்போது அதாவது 1 சாமுவேல்ல வரும்போது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தெய்வம் சவுல அவனுடைய கிருபையை விட்டு விலக்கினது போல உன்னை விட்டு விலக்க மாட்டேன், ஒருபோதும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன். இதனுடைய அர்த்தம், ஒருபோதும் ஆண்டவுடைய திருச்சபையில தன்னைத்தானே வெறுத்து ஆண்டவுடைய சமூகத்தப்பத்தை புசிக்கிற ஒன்ன, ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவுடைய வார்த்தையை கேட்கிற ஒன்ன ஒருபோதும் நரகத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது பெருசல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறது பெருசல்ல. இந்த உலகத்தில் 70 மீறினால் 80
வாழ்வது வாழ்ந்துவிட்டு நரகத்துக்கு போகிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. நித்திய காலம் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக அவருடைய வருகைக்குள்ள மணவாட்டியாக மணவாட்டி அந்தஸ்தோடு மணவாளனுக்கு காத்திருக்கிற மணவாளனுடைய அலங்கரிப்பிலே நீ இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இந்த சித்தத்துக்கு மாறாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பாக தள்ளினால் ஆண்டவராகிய தேவன் தள்ளாமல் இருப்பதற்காக ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். சவுலை தள்ளினது போல, உன் முற்பிதாக்களை தள்ளினது போல நான் உன்னையும் உன் சந்ததியும் தள்ள மாட்டேன் என்று உடன்படிக்கை தருகிறார். இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு நடப்பதற்காக ஒரு சேமக்காரன், நம்ம இந்த சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சாமக்காரன் ஊழியக்காரனை உனக்கு தந்திருக்கிறேன். அவன் ராவ் முழுத கண்வழித்து ஜெபிக்கிறவனாய் இருக்கிறார். அதனால் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 16-17 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவன் உங்களுக்காக ஆண்டவர் உத்தரவாதம் பண்ணும்படி ஆண்டவர் ஊழியக்காரனை ஏற்படுத்தினது நிமித்தம். வாசிங்க பாப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கு என்று சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, ஒரு இயேசுக்கு வார்த்தையை கீழ்ப்படிய முடியல. தன்னுடைய வேலை போயிடும், தன்னுடைய பதவி போயிடும், தன்னுடைய வருமானம் போயிடும். ஐயோ இன்னைக்கு போகலைங்க 1000 ரூபா போயிடும், இல்லை 500 ரூபா போயிடும் என்று மனவேதனையோடு இருக்கிற நீ எப்படி சேமக்காரனாய் கர்த்தர் உன்னை கரம் பிடிச்சு வைப்பார்? சிந்தித்து பாரு, யோசித்து பாரு. 3வது ஊழியமா? ஓகே செய்யலாம். ஆண்டவர் கிருபைகளை தந்திருப்பார், வரங்களை தந்திருப்பார், செய்யலாம், ஊழியம் செய்யலாம். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம். ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தன்னுடைய ஆத்மாவும் தன்னுடைய சந்ததியும் ஆண்டவர் தருகிற உடன்படிக்கையை விட்டு விலக்க வைத்து அப்படியே நரகத்துக்கு கொண்டு போய் பாதாளத்தில் அகப்படுவார். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் இன்று தருகிற வார்த்தை, உன்னுடைய தகப்பன்மார்கள் பிதாக்களுடைய கல்லறையில் அகப்படாதது போல, பரதேசியில போகாமல் அகப்படுவது போல நான் உன்னை விடமாட்டேன். உன் தகப்பன் வழியில நீ செல்லாமல் என்னுடைய ராஜாவுடைய வழியில சொல்வீர்களானால் செய்வீர்களானால் கர்த்தர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உண்மையிலேயே செய்தி எனக்கு அழகா புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் 2 கரத்தை உசத்தி செல்லமா 3 கை தட்டு கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. புரிஞ்சாலே யாருக்கு புரியுது பாருங்க. இப்பதான் கேட்டேன். முதல்ல கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை தந்தார்? பிதா தந்தார், அவர் தந்தார். அத ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள மறந்து போற பிள்ளைகள் இருக்கும்போது எங்க சொல்ல வேண்டியது அடியனுடைய கடமை, ஆசீர்வதிக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க வேண்டும்? ஒரு 2 பாயிண்ட். ஆமென். எப்படி கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும்? மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம், மத்தேயு 22வது அதிகாரம், மத்தேயு 22வது அதிகாரம் 37 முதல் 40 வரை, 37 முதல் 40 வரை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். தீர்க்க தரிசனம் இதுதான். உன் கையில தான் இருக்கு தீர்க்க தரிசனம், உன் கையில தான் இருக்கு பதில், உன் கையில தான் இருக்கு
ஆண்டவருடைய வார்த்தையின் விட நாய் செவிடங்காதில் சங்கூதினது போல, குருடனுக்கு வழிகாட்டிய குருடனை போல, ஆண்டவருடைய பாதைக்கு செம்மை இல்லாத ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, தேவ வசனத்துக்கு நடுங்கி ஆண்டவருடைய மகிமையை ஏற்றுக்கொள்ளாம மனவந்த போக்கில போவேன் என்று சொல்லி நீங்கள் திரிவீர்களானால் ஆண்டவருடைய கனம் பொருந்தின காரியங்களை எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீங்கள் துதிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், உண்மைதான். பரிசுத்தாவியை பெற்றீர்கள், உண்மைதான். அர்ப்பணித்தீர்கள், உண்மைதான். கர்த்தர் வெளிப்பாடு தருகிறார், உண்மைதான். குடிகாரன் கர்த்தர் பேசுவார். என் மகனே, நீ குடி நிறுத்தப்பா, நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் மகனே, என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படி என்று குடிகாரன்கிட்டையும் கர்த்தர் பேசுவார். எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். இதில் இருக்கிற அத்தனை பேரும் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்றவங்க மட்டும் வார்த்தைக்கு, அவனை வீட்டு வேலைக்கு அல்ல, பணத்தை கொண்டு வான்னு சொன்னதுக்கு அல்ல, ஒன்று ஆண்டவருடைய வசனத்தின்படி உனக்கு தந்த உபதேசத்திற்கு திருச்சபை ஒழுங்க சொல்லி தந்த போது, திருமறையின் சத்தியத்தை சொல்லி தந்த போது ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன்னு சொன்னா கையை வைத்து வா. எங்கே போக போகிறீர்கள்? எங்கே போக போகிறீர்கள்? என்னை கேட்கிறதே உடைய பிள்ளைகளை, எங்கே போக போகிறீர்கள்? எங்கே போக போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணக்கூடிய சியாமக்காரனை கர்த்தர் எழுப்பி அவனோடு கூட இருந்து உங்களை நடத்தி வரும்போது, உங்களை நடத்துகிறவன் மூலமாக ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படும்படி நடந்தால் ஊழியக்காரனுடைய இருதயம் வேதனைப்படுமா படாதா? உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்குது, 4 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. 2 பிள்ளைன்னா என்னை நிறைவேற்க 2 பிள்ளை, அப்புறம் என்ன பற்றி சொல்கிறான்னு சொல்லிடுவேன். அதனால 4 பிள்ளை இருக்கு. எத்தனை பிள்ளையா? 4 பிள்ளை இருக்குது. இதில் ஒரு பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், சொல்லுகிறேன், எல்லாம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 2 பிள்ளை தான். பைபிள் வசனத்துக்கே வந்துடும், 2 பிள்ளை இருக்கு. மூத்தவன் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? அந்த தகப்பன் சொன்னார், நீ வயலுக்கு போய் இந்த நிர்வாகத்தை எல்லாம் பாருன்னு சொன்னார். அவன் சரி டேடி, சரியப்பா, நான் போறேன்னு சொன்னான். ஆனால் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல. 2வது உள்ளவன் தகப்பன் சொன்னோன்னா கீழ்ப்படியாம போன, 2வது கீழ்ப்படிஞ்சான். இது 2 பேர்ல யாரு நல்லவையா? நான் சொல்லுவேன் 2 பேரும் கள்ளவைவா, 2 பேரும் கள்ளவைவா. மூத்தவன் ஆமான்னு சொன்னா இனி ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் இந்த ஆயத்த ஆராதனை முடங்க மாட்டேன்னு சொன்னா, ஆனால் நேற்று முடங்கிட்டான். இது யாரு? மூத்த மகன். இளைய மகன் என்ன செஞ்சான்? சரி டேடி ஒரு மனஸ்தாபப்பட்டான். போகமாட்டேன் முடியாது, ஒரு மனஸ்தாபப்பட்டு போனான். இப்போ இந்த ஊழியக்காரனைய தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படியன்னு சொல்லி கீழ்ப்படியல்ல, இவன் கீழ்ப்படிய மாட்டேன்னு கீழ்ப்படிஞ்சான். இப்போ 2 பேரும் இப்போ 2 பேரும் இவங்க 2 பேரும் இல்லை, இவங்க 2 போலும் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிய, தகப்பனுடைய பேச்சை கனம் பண்ணாத கீழ்ப்படிஞ்சவனும் சபிக்கப்பட்டவன், தகப்பனுடைய வார்த்தையை கனம் பண்ணினது போல கீழ்ப்படியாம போனவனும் சபிக்கப்பட்டவன். ஆமென். அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன். இன்னைக்கு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம இல்லை. ஆண்டவர் தந்த உபதேசம் வீட்டு வேலைக்கோ இல்லை எனக்கு பணத்துக்கோ ஒன்றும் ஆண்டவருடைய உபதேசத்துக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லி தந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்க உண்டா? ஆம், நான் கீழ்ப்படிவேன் சொல்லி கீழ்ப்படியாதவர்களும் இருதயத்தில் வா, இவர் சொல்லுவார் எனக்கு கொத்த வேலைக்கு போகணுமா, எனக்கு அதுக்கு போகணுமா, இதுக்கு போகணுமா, பெங்களூருக்கு போகணுமா, கோயம்புத்தூருக்கு போகணுமா, இவர் சொல்லிகிட்டே இருப்பாருன்னு மனசில் முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அந்த மனுஷன் சொன்னாருன்னு மனம் கசந்து இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறீர்கள். அதுதான் யாருமே கை வைத்தாத்தது. இப்போ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இயேசுவுக்கு வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவியா? 100க்கு 200% சொல்றேன், கீழ்ப்படியவே இல்லை. ஒரு டெஸ்ட் வச்சிருவோமே, இயேசுவுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க.
ஒருவரும் இல்லை. அப்ப எப்படி முக்தி பெற போறியா? நியாயம் தீர்க்கிற இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நியாயம் தீர்க்கிற இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது உங்களை நியாயம் தீர்க்கக்கு வருகிற இயேசு இதோ வாசல் அருகில வந்தாச்சு. வாசல் அருகில வந்தாச்சு. அவர் தான் உங்களை நியாயம் தீர்க்க போகிறார். அவர் பேசின வசனம் தான் நியாயம் தீர்க்கிறது, வார்த்தை தான் நியாயம் தீர்க்கிறது. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்காவிட்டால் எப்படி என்ன காரியத்தை சொல்ல போற நியாய தீர்ப்பில்? அவர் கேட்க மாட்டாரு எத்தனை லாரி வச்சிருந்த, எத்தனை கார் வச்சிருந்த, எத்தனை பங்களா வச்சிருந்த, எத்தனை தோட்டம் வச்சிருந்த, எத்தனை பெண்ணு வச்சு கட்டின, எத்தனை எத்தனை பிள்ளை கிடந்து இருந்தது கொண்டான்னு கேட்கவே மாட்டார். அவர் கேட்க ஒரே ஒரு வார்த்தை, நீ எனக்காக, நான் உனக்காக மரிச்சேன், உனக்கு நான் அபிஷேகத்தை தந்தேன், என்னுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு நடந்து கொண்டு வந்த கனியை தானு கேட்பார். வேற ஒன்றும் கேட்க மாட்டார். எத்தனை கொடி கம்பம் கட்டினா, எத்தனை கொடி ஏற்றினா, எத்தனை காரியம் செஞ்ச, எத்தனை அது ஒன்றும் கேட்க மாட்டார். கர்த்தர் கையை நீட்டி கேட்குற ஒரே ஒரு காரியம், அவர் சிலுவையிலிருந்து ஆத்துமாக்களை குறித்து சொன்ன தாகம், அந்த தாகத்தோடு இருக்கிற ஆத்துமா கனித்தான்னு கேட்பார். யார் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறது? யார் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறது? வாசியுங்கள். 37-40 வரை இருக்க வாசியுங்கள். மத்தேயு 22:37-40 வரை. ஏன் ஊழியக்காரன் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உண்மையா எனக்கு சுகந்தந்த இயேசு, எனக்கு சுகந்தந்த இயேசு, என்னை வழிநடத்தின இயேசு, என்னை ரட்சிக்கப்படுத்தின இயேசு, எனக்கு 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 என்னை ஆசீர்வதிச்ச இயேசு, இந்த இயேசுவை போல அந்த இயேசுகிட்ட முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அவருக்கு ஆராதனை செலுத்துகிறவர்கள் இருந்தால் கையை வைத்துங்க பாவம். ஊழியக்காரனுக்கே கீழ்ப்படிய முடியல, இயேசுவு கீழ்ப்படிய முடியல. அப்ப அவர் தந்த வாக்கு தத்தமாகிய கற்பனையாகிய இந்த முதலாம் கற்பனைக்கு எப்படி கீழ்ப்படிவ? எப்படி கீழ்ப்படிவ? தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன், இது இல்லாம நீங்கள் தேவனை ஆராதிக்கிற என்றால் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டியா, இயேசுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டியா? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலம் இருந்தா உலகம் குப்பை, உலகம் கந்தையும் குப்பையும். இயேசு என் முன்னே, இயேசுக்கு பின்னால் நான் போக துணிந்தேன் என்று பாடி கால் மிதிக்கும் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று ஆண்டவருக்காக உழைக்க, ஆண்டவருக்காக ஜெபிக்க, ஆண்டவருக்காக திறப்பில் நிற்க எந்த தடையும் வராது. உன்னுடைய வேலை தடை வராது, உன்னுடைய தொழில் தடை வராது, உன்னுடைய குடும்பம் தடை வராது. ஆண்டவராகிய தேவனுடைய அப்போஸ்தலர்களும் அவர்கள் கையின் பிரயாசத்தை புசித்தார்கள், அவர்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட்டார்கள், ஆண்டவராகிய தெய்வத்தை முன்னிறுத்தினார்கள், ஆண்டவருக்காக உழைத்தார்கள், வேலை செய்தார்கள், இரத்த சாட்சியம் மரித்து இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்தில் வீற்றிருந்து நியாயம் தீர்க்கும் போது 12 அப்போஸ்தலரும் இருக்கிற இடத்துல நீயும் நானும் இருக்க வேண்டுமா? அந்த சீயோனுக்குள்ள நீ பிரவேசிக்க வேண்டுமா என்பதை யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தன்னை போல் பிறரை நேசிக்கிற அன்பு என்கிற அன்பு இருந்தா, இயேசு உனக்காக சிந்தப்பட்டது போல, இயேசு உனக்காக இரத்தம் சிந்தினது போல, அடிபட்டது போல, துன்பப்பட்டது போல, கடைசி நேரத்தில் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி போன அதே இயேசுடைய அன்பு பிறருக்காக இருக்க வேண்டும். என்னுடைய சொந்த சித்தத்தின்படி அல்ல, சொந்த சுய வழியின்படி அல்ல. இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். உனக்காக எபேசியர்ல இல்ல புதிய ஏற்பாட்டில் எல்லாம் குறித்து வைத்திருக்கிறபடி ஆண்டவருடைய வார்த்தையை பிரதிபலிக்கக்கூடிய இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? எங்கே போகிறீர்கள்? எங்கே போகிறீர்கள்?
எவ்விடத்துக்கு போகிறீர்கள்? எதை செய்ய போகிறீர்கள்? அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். வானத்திலிருந்து தேவ கோபாக்கினை வந்து இறங்கும் என்று சொல்லுகிறார். எங்கே போக போகிறீர்கள்? இயேசுவின் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட அனைவரிடமும் தேவன் கேட்பது அர்ப்பணிப்பு உள்ள அன்பு. தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர் உலகத்தில் சொல்லிய மாதிரி சொல்லவிடாது. உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் நினைச்சு ஆண்டவர் அறிக்கை இடுகிறவன் ரட்சிக்கப்பட்டான். 100% உண்மைதான், 100% உண்மை. இதில் எந்த பொய்யும் இல்லை. இயேசுன்னா யாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசித்துட்டு வாருங்க. வேகமாக வாசிக்கிறவங்க சத்தமாக வாசிக்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனுடைய இருந்தா. 14வது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப இயேசுன்னா யாரு? வார்த்தை. அந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் வரத்திலிருந்து ஊழியக்காரன் மூலமாக தருகிற உபதேசம் என்கிற வார்த்தை, வசனத்தில் 66 புஸ்தகத்திலும் தருகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை என்னெல்லாம் சொல்லி இருக்கோ அதன்படி உடுத்து அதன்படி நடந்தா ரட்சிக்கப்பட்டான். இப்ப சொல்லுங்க பார்ப்போம், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு. இப்பதான் சொன்னேன், இயேசுவ வார்த்தை யாராவது கீழ்ப்படிஞ்சு உண்டவங்க கேட்டால் யாருமே கை வைத்தல. அப்போ உங்களுக்கு ரட்சிப்பு என்ன? ரட்சிப்பு வாடாத கிரீடம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் இயேசு என்கிற வார்த்தை, அந்த வார்த்தை தந்த கற்பனை, வார்த்தை தந்த உடன்படிக்கை, வார்த்தை தந்த சத்தியத்திற்கு நடந்து உடுத்து கீழ்ப்படிந்து ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிப்பு என்பது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் அல்ல, பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் வாங்கக்கூடியதல்ல. இயேசுடைய இரத்தத்தினால் அவர் விலக்கிரயம் கொடுத்து தருகிற ஒரு கிரீடம், அதுதான் ரட்சிப்பு. அது வாடாத பூ. அந்த ரட்சிப்பு உனக்குள்ள இருந்தா நீ நடந்து போகும்பா பிசாசு அலறி அடிச்சிட்டு ஓடுவான். அந்த ரட்சிப்பு உனக்குள்ள இருந்தா பிள்ளைகளை அரவணைச்சா வியாதி ஜுரம் இறங்கி போகும். அந்த ரட்சிப்பு உனக்குள்ள இருந்தா தலையில கை வச்சா ஆண்டுடைய வல்லமை இறங்கும். அப்ப என்ன ரட்சிப்பு பெற்றீங்க? என்ன ரட்சிப்பு இருக்கு உங்கள்கிட்ட? இப்ப எரேமியா தீர்க்கதரிசியில 3வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இவைகளை எல்லாம் கண்டும் கேட்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரி கள்ளத்தனமா மனம் திரும்பினாலே தவிர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை இன்னும் தரித்து கொள்ளவில்லை என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. வேதம் சுட்டி காட்டுகிறது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தெய்வத்தை நீ விசுவாசிக்காம, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, உங்களுக்காக ஏற்படுத்தின சேமக்காரனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் 1 கொரிந்தியர் ரோமர் 13வது அதிகாரம் 9-10. ரோமர் 13வது அதிகாரம் 9-10. ஒரு வாசி 13:9-10. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனைகளும் உன்னிடத்தில், இந்த கற்பனைகளை விட உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தோகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாப்பு செய்யாது, ஆதல அன்பு நியாய பிரமாணத்தில் நிறைவேறுதலாய் இருக்கிறது. சும்மா ஒரு அப்பா பிள்ளைகிட்ட வச்ச அன்பு அல்ல, ஊழியக்காரன் விசுவாசிகிட்ட வச்சிருக்கிற அன்பு அல்ல,
விசுவாசிகள் ஊழியக்காரண்ட வைக்கிற அன்பு அல்ல, ஒரு மனைவி புருஷண்ட வைக்கிற அன்பு அல்ல, ஒரு சகோதரன் சகோதரர் வச்சிருக்கிற அன்பு அல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் உன் மீது வைத்த அன்பு, நீயும் பிறருக்காக இரத்தம் சிந்துவதற்காகனாலும் எதை ஆனாலும் சதைய கிழிக்காகவும் நீ கொடுக்க ஆயத்தம் இல்லாத அன்பு, அது அபத்தமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-13 வரை வீட்டில் போய் வாசி. அதுல ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லி 13 வசனமும் அன்பை பற்றி தான் சொல்லி இருக்கு. அதுல ஒன்ன சொல்றேன், உன் சரீரத்தை சுட்டரிச்ச கொடுத்தாலோ இல்ல ஆலயங்களை கட்டி கொடுத்தாலோ இல்ல நீ எந்த காரியத்தை செய்தாலோ உனக்கிட்ட தேவனுக்குள்ள இருக்கிற அன்பு உனக்கிட்ட இல்லாம இருந்தா ஆச்சரியம் வேஸ்ட்னு சொல்லி இருக்கு. தீர்க்க தரிசனம் பேசினாலும் அந்நிய பாஷை பேசினாலும் சரீரத்தை சுட்டரிச்ச கொடுத்தாலும் எதை செய்தாலும் இந்த பிரமாணத்தில் இருக்கிற அன்பு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை போல நாமும் தியாகம் செய்கிற வாழ்க்கை இல்லாத அன்பு, அது கந்தையும் குப்பையுமா என்று எழுதியிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 2வது, ஹல்லேலூயா, தேவனுடைய திருச்சபையில் நல்லுறவு வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய திருச்சபையில நல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம், யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 12 முதல் 17 வரை வாசி. யோவான் 15:12 முதல் 17 வரை. நான் உங்களிட்ட அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்தில் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன். என்னில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுங்கள். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இல்லாம தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் போய் சேர வேண்டுமானால் முடியாத காரியம். உலக ஆசீர்வாதம் அவர் ஈஸியா தருவார். சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் பிசாச கும்பிடியவனும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறான், சுன்னத்துக்காரனும் ஆசீர்வாதமா இருக்கிறான், கிறிஸ்தவனும் ஆசீர்வாதமா இருக்கிறான். நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நித்தியத்தை சுதந்தரிப்பதற்கு கனி கொடுக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் என்னுடைய ஆத்துமா என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிறார். ஒருவனையும் அவர் புறம்பை தள்ளல. காக்கை கல்லர்ல இருக்கிற குஞ்சிய கர்த்தர் போசிக்கிறது போல அவருடைய சாயல் இருக்கிற தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் போசிக்கிறார் இந்த உலகத்தில். ஆனா நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவரிடத்தில் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கனி கொடுக்கிறவர்களாய் இல்லாவிட்டால் அந்தோ பரிதாபம். இப்படி கனி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 7 முதல் 8 வரை உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இதுவரை கனி கொடுக்காதது இருக்கட்டும், இதுவரை திருச்சபை ஒழுங்க கீழ்ப்படியாமல் இருக்கட்டும், திருச்சபை நல்லுறவு வைக்காமல் இருந்தது இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது இருக்கட்டும், உங்க சுய சிந்தனையோடு சுய வேலையோடு ஆண்டவருடைய வேலையை, ஆண்டவருடைய உபதேசத்தை, ஆண்டவருடைய முழங்கால் ஜெபத்தை, ஆண்டவருடைய கூட்டத்தை, ஒரு லீவு நாள் வைத்திருக்க கூட்டத்தை புறக்கணித்து விட்டு உன் சுய வாழ்க்கையின்படி சுய வாழ்வின்படி நீங்கள் திரிகிறீர்கள் என்றால் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்காவிட்டால் நீங்களும் உங்கள் சந்ததியும் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. ஆமென். வாசியுங்கள். இப்படி கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் ஏசாயா 62:7-8 வாசிங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்து இருக்க விடாதீர்களா? எப்படி? உன்னை ஸ்திரப்படுத்தி
உன்னை ஆசீர்வதித்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் ஆண்டவரை சும்மா இருக்க விடப்படாதான். இன்னைக்கு இங்க இந்த வார்த்தை சொல்லுகிற சுருக்கம் திருச்சபையில் உள்ள திருச்செந்தூர்ல உள்ள சபையில் இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் நிறைய வேலை உண்டில்ல, பாஸ்டர் நிறைய ப்ரேயர் பண்ணக்கெல்லாம் நேரம் ஒரு வேணும் இல்லை, அதனால நாங்கள் உங்களை உபத்திரம் பண்ணல. கேட்டிங்களா பாஸ்டர்? ஆனால் எனக்கு இவ்வளோ பாடு இருந்து கஷ்டம் இருந்து நாசமாக போச்சு. கண் விழித்து ஜெபிக்கிற ஒரு போதகரை உங்களுக்கு தந்திருக்குன்னா அவனை தூங்க விடக்கூடாது. வேதம் சொல்லுது, ஆண்டவரை சும்மா இருக்க விடக்கூடாதான். படகு போச்சு, எங்கே போச்சு? கடலில் போச்சு. அதில் சீசர்களும் இருந்தார்கள், இயேசுவும் இருந்தார்கள். கொஞ்சம் நேரம் பேசிச்சினோம், அடுத்து யாருமே இயேசுகிட்ட பேசலை. பேசலை. பார்த்தாரு, இந்த ஜென்மங்க என்கிட்ட பேசாது, அதனால் நான் உறங்குவேன்னு அவர் நித்திரை பண்ணினும் போது அப்படியே வந்து காற்று அடித்து அலையாக வந்து படகு மூழ்கி போக்கத்தக்க விதத்தில் வந்தோடனே ஐயரேன்னு தட்டி எழுப்பின உடனே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு விருப்பமோன்னு கேட்டிருந்து காற்றையும் கடலையும் அதட்டினாரு. அப்படியே அலைகள் கொந்தளிப்பு நின்னது. அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து, சீசர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே எதுவரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு கேட்டார். ஆண்டவரை உறங்க விடாதுங்க, ஆண்டவரை உங்க வாழ்க்கையில் தூங்க விடாதுங்க. தட்டி எழுப்பிட்டே இருக்கணும். நம்ம ஆலயத்துக்கு வந்தாச்சு, நிறைய ஜென்மங்க அப்படிதான். ஆலயத்துக்கு வந்தா சோதரம் அப்பா சோதரம், அப்போ என்ன பிரசங்கம், என்ன துதி, என்ன விடுதலை. இந்த ரோட்டை தாண்டோன்ன இன்னும் கிடக்கு சிப்பு எனக்கு வண்டியம்மா. குன்னத்தூரான் ஒருத்தன் இருந்தான, அதான் சுப்பே. குன்னத்தூர்ல யார் இருந்தது? சிப்பே. அவன் சோம்பேறி கழுத, பண பிசாசு. பணம் எந்த விதத்திலும் என்ன செய்யப்படாது? கையை விட்டு வெளியில போகக்கூடாது. கஞ்சை. வண்டியும் மாடையும் கூட்டி கொண்டு விட்டு மரத்தை முறிச்ச போறாரு. தோணிச்சான், இந்த மரத்தை முறிச்சு கீழே போட்டா திரும்ப தூக்குக்கு 6 பேர் வேணும், 6000 ரூபா செலவு. எப்போ இது நமக்கு கட்டுப்படி ஆகாது. அவனுக்கு சொந்தமாக ஒரு யோசனை தோணிச்சான். அந்த வண்டியும் காலையும் பூட்டி வச்சுட்டு மூட்டுக்கிட்ட கொண்டு விட்டுட்டு மரத்தை முறிச்சு வண்டிகை மேலே போட்டுதான். அதுதான் வண்டியும் 2 காலையும் செப்பையை பேத்துட்டு கிடந்துதான். இவன் 6000 ரூபா லாபத்தை பார்த்து சுப்பேனுக்கு வண்டியை மாடம் கிழிஞ்சு போச்சுதான். ஆண்டவரை ஆராதிக்காம, ஆண்டவரை துதிக்காம, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம, ஆண்டவருக்கு கனப்படுத்தாம உன் சம்பாத்தியம் இப்படி தான் கிடக்கும். நீ ஆண்டவருக்கு கூட எடு. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி நொந்து நொறுங்கி இருந்தியா? ஆஸ்பத்திரி, தற்கொலை. அப்போ ஆண்டவர் விடுதலை தந்தா, உன் அழுகைக்கு ஆண்டவர் பதில் தந்தா, உனக்கு உன்னுடைய காத்திருப்புக்கு பதில் தந்தார், சுகத்தம் தந்தார். இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? ஆதி பந்தேகோஸ்காரெல்லாம் சொல்லணும், நான் வச்சு 50 வருஷம் ஆச்சு, மூஞ்சில ஒரு சிரியே இருக்காது. இப்போ உங்க போய் இருக்கிறது போல ஒரு சிரியும். 40 வருஷம் ஆச்சு, இவன் பெரிய ஆளா. இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தா நீ எப்படி இருக்கிற? பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா கேட்க மாட்டாரு. உரல்ல கிடைக்கிறத ஆட்டிட்டு வரேன்னா கேட்க மாட்டாரு. வயலில் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு வரேன்னு கேட்க மாட்டாரு. ஐயோ எனக்கு அருமையான பொண்டாட்டி, ஒருக்க நான் பார்த்து ஒரு உண்மை கொடுத்துட்டு வரேன்னா கேட்க மாட்டாரு. ஐயோ நான் 10 மாசம் ஜோமந்து எடுத்தேன், பிள்ளை அழுது 10 எடுத்தேன், அந்த பிள்ளை. ஒரு செகண்ட் தான் நீ உடுத்திருக்கிற வஸ்திரம் ஒன்றும் இருக்காது, அப்படியே கீழே விடும். ரட்சிப்பின் மகிமையான ஆடை தரித்து கர்த்தர் ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக தான் பெந்தேகோஸ்து சபை, அதுக்காக தான் கிறிஸ்தவ சபை. இந்த பெந்தேகோஸ்து சபையோ கிறிஸ்தவ சபைகளையும் இன்று அயோக்கியர்களுடைய கூட்டமாய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, ஆட்கள் வர வேண்டும், இந்த உலகத்துக்கு நம்ம பெருமைப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு உலக ஆடம்பரத்தில், உலக ஐஸ்வர்யத்தில் வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 2, 3, 1, 2, 3 வாசிங்க பார்ப்போம். ரோமர் 12 வேகமாக
இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று கண்டறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகணும். ரோமர் 8:28-29 வாசிங்க பார்ப்போம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய வாசி இது எத்தனாவது வசனம்? 29 வாசி. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் குமாரனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை குமாரன் இயேசு கிறிஸ்துவ சாயலாகும்படி தான் கூப்பிட்டாரு. பெந்தேகோஸ்து சபையில, பெந்தேகோஸ்து திருச்சபைகள்ல எதற்காக கர்த்தர் அழைத்தார்? அவருடைய சாயலாய் மாறுவதற்கு. ஆனால் இன்று அவருடைய ஆராதனையை பாடுகள் வந்து, வேதனை வந்து, துக்கம் வந்த போது, ஆண்டவரை உமக்காக ஜீவனை கொடுப்பேன், ஆண்டவரை எது வேணுமானாலும் நான் செய்வேன் என்று அர்ப்பணித்த தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகிற பிள்ளைகளைப் போல, விலகி போன பிள்ளைகளைப் போல மனம் வந்த வாழ்க்கையிலே மனம் பதறடித்த இருமனம் உள்ளவர்களாய் பதறடிக்கப்பட்ட ஆற்றலையை போல நுரை தள்ளுகிறவர்கள் போல அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அந்த பரிதாபம் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். 8வது வசனம் 7வது வசனத்தை ஒரு கூட வாசி. 62:7 ஏசாயா 62:7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடப்பாது. ஆண்டவரேன்னு ஒன்ன நித்தியத்திற்கு முக்தி பெறுகிறது வரைக்கும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறது வரைக்கும் ஆண்டவரை நீ தட்டி எழுப்பிட்டே இருக்கணும். அவர் நீ என்ன செய்கிற என்பதை அறிந்தவர் தான். ஆனாலும் நீ அவரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது, எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது, அது ஆண்டவருக்கு சித்தமான காரியம். அப்படி இருந்தால் அவர் புயத்துக்கு மேல கருத்தை வச்சு தந்த வாக்கு தத்தம், தன் சத்தியம் போட்டு வாக்கு தத்தம் நம்ம திருச்சபைக்கு உரியது. வாசி 8வது வசனம். இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமா கொடேன் என்று புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆமென். நிச்சயமா நம்ம திருச்சபையில ஆண்டவரோடு உறவாடுகிற, ஆண்டவருக்காக அர்ப்பணிச்ச பிள்ளைகளை ஒருபோதும் கிருபையை விட்டு விலக்க மாட்டேன், அதாவது பாதாளத்தில் தள்ளுண்டு போக விடமாட்டேன். தாவீதுக்கு கொடுத்தது போல வாக்கு தத்தத்தை நம்ம சபைக்கு தருகிறார். நீ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. உனக்காக தந்திருக்கிற சேமக்காரனை மனவேதனைப்படுத்தாத, உனக்காக தந்திருக்கிற ஊழியக்காரன வார்த்தைக்கு கீழ்ப்படி. வேதத்தில் உள்ள வார்த்தைக்கு, அவன் சொந்த வார்த்தைக்கு அல்ல. ஊழியக்காரன் வானத்திலிருந்து பொத்து விழுந்தவன் இல்ல, அவனுக்கு பட்டக்ஸில் வால் இல்லை, 2 கொம்பு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது, ஆண்டவருடைய உபதேசத்தை சொல்லும் போது அது வேதத்தில் இருந்தா அதுக்கு கீழ்ப்படி. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் ஆணையிட்டு தர நீ பாத்திரனா இருந்தால், இந்த ஆணையை நீ ஏற்றுக்கொள்வதற்கு பாத்திரனா இருந்தால் நீ கைவிடாத பிள்ளை என்று பெயர் பெறுவாய். ஏசாயா 62:11-12 வாசிங்க பாப்போம் வேகமா. நீங்கள் சீயோன் குமாரத்தியை, அதாவது பரலோகத்துக்கு போக்காக இந்த புது ஜீவன் சபையை தெரிஞ்செடுத்த தேவ பிள்ளையாகிய உங்களை குறித்து சொல்லுகிறார். சீயோனுக்காக காத்திருக்கிற குமாரத்தி ஆகிய தேவ பிள்ளை ஆகிய ஆணையும் பெண்ணையும் குறித்து சொல்லுகிறார். இதோ ஒரு இரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன், அவரோடு அவர் செய்யும் பிரதிபலன், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தர வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று ஆண்டவராகிய தேவன் நம்ம திருச்சபைக்கு வாக்கு தருகிறார்.